நானும் அத்தையும் புளியம்பட்டிக்கு போயிருந்தோம். மாமா மஞ்சள் எல்லாம் போடுறதுக்கு சாக்கு வேணும்னு சொல்லியிருந்தாரு. அது வாங்குறதுக்காக போயிருந்தோம். போனோன்னே சாக்கு கம்மியாக தான் இருக்குது, குடோனில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வர வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து காட்டில் மக்காச்சோளம் போடுறோம், அதுக்கு விதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு மாமா. வர வழியில் தான் இந்த பண்ணாரியம்மன் ட்ரேடர்ஸ் உரக்கடைக்கு வந்திருந்தோம். வந்து மக்காச்சோள விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியில் தான் பெரியத்தையோட வீடு இருக்குது. பெரியத்தை கடையில் இருந்தாங்க. சரி அத்தை கடைக்கும் போய் ஒரு விசிட்டு போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டோட அப்ச்சி வீட்டுக்கு வந்திருந்தாரு. இவங்க குன்னூரில் இருக்கிறாங்க. சரி அப்ச்சி வந்ததுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டின்னர் பண்ணலான்னு ஒரு கோழியை பொசுக்கியாச்சு. மாமாவே கோழியெல்லாம் பொசுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்துட்டாரு. நைட் டின்னருக்கு தான் குழம்பெல்லாம் வைக்கல, சிம்பிளாக வறுவல் மாதிரி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி சிக்கன் சிந்தாமணி மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் வந்து வரமிளகா ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்குவோம். இங்கே வந்து அத்தை மாமாலாம் எப்பவுமே இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நானும் அத்தையும் சேர்ந்து தான் சமைச்சோம். ஆனியன் கட் பண்ணி அதை தாளிக்கிற வரைக்கும் நான் செஞ்சேன். அப்புறம் அத்தை கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டுக்கணும். பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். அதுதான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். எல்லாம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா ரோஸ்ட் ஆயிடணும் வெங்காயத்தில். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிரும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே அந்த தண்ணி சூப் மாதிரி மாறிடும். அப்போவே ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணியை சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சான்னு அத்தை பார்க்க சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ச்சி அண்ணி கூடயும் அண்ணி பசங்க கூடயும் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாரு. நானும் வாங்கி கொஞ்ச நேரம் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு அன்னைக்கு டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு.